So happy rainy evening, guys. So வெளியிலயும் climate ரொம்ப சில்லுன்னு இருக்கு. So rainy evening. எல்லாரும் ஏதாவது மழையில மாட்டிக்கிட்டீங்களா? எல்லாம் சேஃபா இருக்கீங்களா? ஓகே. So நேத்து செஷன் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றீங்க, யாரெல்லாம் ஆக்டிவா கமாண்ட்ல வந்து கமெண்ட்ஸ் போடுறீங்க அப்படிங்கறதெல்லாம் வச்சு ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு கிஃப்ட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றோம். ஸோ 50% ஆஃப் த பார்ட்டிசிபென்ட் மைட் கெட் த குட் கிஃப்ட். நல்ல கிஃப்ட் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். கிஃப்ட் வவுச்சர்ஸ் அண்ட் கிஃப்டும் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ எப்படின்றத பாருங்க. சவுண்ட் கேட்கலையா? ஆடிபிளா இல்லையா? எஸ் நோ ஏதாவது கமெண்ட் பண்ணுங்களேன். ஆடிபிளா இருக்கா? ஆடிபிள். ஓகே. ஸோ ரெய்னி ஈவினிங்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ வி ஆர் பிளானிங் ஃபார் அ கிஃப்ட். கிஃப்ட் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளவு ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் எவ்வளவு ஆக்டிவா கமெண்ட் போடுறீங்கன்றத வச்சு அந்த பர்சன்ஸ்க்கு கிஃப்டும் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ரெய்னா இருக்கிறதுனால மேபி நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு கேட்கலன்னு சொல்றாங்க. பட் இட்ஸ் ஆடிபிள் ஒன்லி, ரைட்? ஓகே. சோ இப்போ வந்து உங்களுக்கு வேற ஏதாவது குவரிஸ் நேத்து நடந்ததுல இல்ல வேற ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கூட லெட் மீ நோ. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரிப்ளை போடலாம். எஸ், சரியா கேட்கல? எஸ் தானே? கமெண்ட் பண்ணுங்க. எஸ். ஓகேயா, ஃபைன். சோ நேத்து செஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இன்னைக்கும் தேவ் சார் தான் எடுப்பாரு. இன்னும் கொஞ்சம் டீடைலா எலாபரேட்டா எடுப்பாரு. ஓகே. சோ அதுக்கு முன்னாடி செஷன் லிங்க் ஐ கான்ட் ரிசீவ் டுடே. ஓகே. சோ நம்ம என்னன்றது செக் பண்ணலாம் கைஸ். ஓகே. அண்ட் இந்த மீட்டிங் முடியும் போது நான் ஒரு சின்ன ஒரு குவிஸ் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். சோ அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கன்றத பார்க்கலாம் நம்ம. ஓகே. சோ அந்த அந்த குவிஸ்க்கு ஆன்சர் வந்து நீங்க நாளைக்கு ரிப்ளை போட்டாலுமே எனக்கு ஓகே தான். சோ நீங்க நாளைக்குமே அந்த அந்த குவிஸ்க்கு நீங்க ரிப்ளை போடுங்க. அண்ட் எஸ், பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெஃபினட்டா 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் நம்ம பண்றோம். சோ நீங்க எந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே ரெஸ்யூம் ரைட்டிங்ல இருந்து இன்டர்வியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஹவு டு கிராக் த இன்டர்வியூ, இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுப்போம். பிகாஸ் என்னதான் நம்ம படிச்சிருந்தாலுமே சாஃப்ட் ஸ்கில்லும் இம்பார்ட்டன்ட் தான், ரைட்? சோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு செஷன் இருக்கும். சோ அந்த செஷனுமே நம்ம காம்போவா தான் கொடுக்குறோம். சோ நீங்க இன்டர்ன்ஷிப் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நம்ம பண்ணி தரோம். வேற ஏதாவது டவுட்ஸ், வேற ஏதாவது குவரிஸ் இருக்கா? Shall we enter to the session? சர்டிபிகேட் கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணுவோம். எஸ் சந்தோஷ், சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் இஃப் யூ நீட் இன்டர்ன்ஷிப் வித் ஸ்டைஃபன் ஆல்சோ லெட் அஸ் நோ. சோ அதுவுமே நம்ம பண்றோம். எனி அதர் குவரிஸ்? சோ பரவாயில்ல, நேத்து கிளாஸ் அட்டன் பண்ணலனாலும் இன்னைக்கு ஒரு பிரஷ் அப் கிளாஸ் மாதிரி பண்ணி தான் செஷன் மூவ் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே சொல்லுங்க, நேத்து இல்ல இன்னைக்கு அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணலனாலுமே அடுத்தடுத்த செஷன்ல அவங்களுக்கு புரிய வந்துரும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கிளாஸும் ஆர்கனைஸ் பண்ணுவோம். சோ ஜெனிஃபர் இன்டர்ன்ஷிப் வேணும்னா நம்பருக்கு கால் பண்ணுங்க. நேத்து நான் நம்பர் சொல்லியிருந்தேன். இல்ல இன்னைக்கு செஷன் முடியும் போது நம்பர் நாங்க ஸ்லைட்ல போடுறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. we will support you on this. அண்ட் ஃபார் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே நாங்க பண்றோம். ஸோ நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்பவே வேணும் அப்படின்னாலும் எஸ், வி கேன் டூ இட். ஸோ பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஆல்சோ அவைலபிள் வித் அஸ். இன்டர்ன்ஷிப், பார்ட் டைம் ஜாப் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட், கோர்ஸ் முடிச்ச பிறகு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் 100%. வேற ஏதாவது குவரிஸ்? யா. சோ என்னெல்லாம் கோர்சஸ்ல நீங்க இந்த 6 days கத்துப்பீங்க, இன்னும் 5 days இருக்குல்ல. சோ 5 days கத்துப்பீங்கன்றது அடுத்தடுத்து வரும். பார்ட் டைம் ஜாப்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஆத்தருக்கு ஒரு டவுட். சோ பார்ட் டைம் ஜாப்க்கு நம்ம ஏதாவது பே பண்ணணுமா? எதுவும் பே பண்ண வேண்டாம். சோ பார்ட் டைம் ஜாப் இஸ் ஆல்சோ அவைலபிள் வித் அஸ். நீங்க அதே நம்பருக்கு கால் பண்ணி நீங்க செக் பண்ணி கேட்டுக்கலாம். படிச்சுக்கிட்டே நீங்க பார்ட் டைம் ஜாப்பும் பண்ணலாம். எஸ். சோ ஷால் வி கோ இன்டு தி செஷன்? இல்ல இன்னும் ஏதாவது குவரிஸ் இருக்கா? எஸ், ஃபைன். அண்ட் நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் திரும்பவும் நம்ம கொஸ்டின் அண்ட் செஷன் வச்சுக்கலாம். அப்போ நீங்க கேட்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பதில் சொல்ல நோட் டவுன் பண்ணிக்கோங்க. சோ என்னெல்லாம் உங்களுக்கு குவரிஸ் இருக்கு, என்னெல்லாம் டவுட் இருக்கு அப்படிங்கறதும் நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலனாலும் அடுத்தடுத்த செஷன் அவங்க அட்டன் பண்ணலாம். நேத்தும் இன்னைக்கும் மிஸ் பண்ணிட்டாங்க, இல்ல இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாங்க,
யாரோ ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க. யாரோ ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க, அதனால எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகுது. சரி, அவர்தான் அன்மியூட் பண்ணிருக்காரு. யாரோ பைக் ஓட்டிட்டு போயிட்டே கேக்குறாங்க. எஸ், குட். சோ நம்ம இப்ப செஷனுக்குள்ள என்டர் ஆகலாம். தயவு செஞ்சு எல்லாரும் மியூட்ல இருங்க. ஏதாவது டவுட்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் நோட் டவுன் பண்ணிட்டு செஷன் முடிஞ்ச பிறகு கூட நாங்க அதை ரெக்டிஃபை பண்றோம். சோ நடுவுல வந்து செஷன்ஸ் எதுவும் போக வேணாம். ஷால் வி ஸ்டார்ட் தி செஷன் ஆர் ஸ்டில் யூ ஹேவ் எனி queries? சோ நேத்து அட்டன் பண்ணல, இன்னைக்கு அட்டன் பண்ணல, அப்சல்யூட்லி ஃபைன். நாளைக்கு அட்டன் பண்ண சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கோர்சஸும் பிளான் பண்ணிருக்கோம். எஸ், வி கேன் ஸ்டார்ட் தி செஷன். Happy New Year 2024 to all of the school and college students are here. May this year bring you success, joy and exciting new adventures in your academic journey. Wishing you all the best. வணக்கம், வாழ்க வளமுடன். நான் டாக்டர் மொழிப்பிரியன். நான் சென்னையில் அக்ரம் குளோபல் லாங்குவேஜ் இன்ஸ்டியூட்னு ஒரு லாங்குவேஜ் இன்ஸ்டியூட்டை ஆரம்பித்து கடந்த ஒரு 8 வருஷமாக லாங்குவேஜ் வந்து சொல்லி கொடுத்துட்டு வரேன். கடந்த 20 வருஷத்துல ஒரு 28 நாடுகளில் கல்வி சம்பந்தமா, உளவியல் சம்பந்தமா, மொழி சம்பந்தமா நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு 13 நாட்டில் வேலையும் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு 16 லாங்குவேஜ்ல வந்து நல்லா பேச முடியும். எனக்கு 18 வயசுல ஒரு பையன் இருக்கான். கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவாங்க. அவனுக்கு 400 லாங்குவேஜ் வந்து தெரியும். அதுல ஒரு 46 லாங்குவேஜ் வந்து நல்லா ஃப்ளூயண்டா பேசுவான். அவனுடைய லாங்குவேஜ் டேலண்ட்டுக்காக ஒரு 3 வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் அவனுடைய டேலண்ட்டுக்காக யூரோப்பில் போய் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்டு இப்போ வந்து வந்திருக்காப்புல. இப்போ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய லாங்குவேஜ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காப்புல. என்னுடைய அனுபவத்தில் பல நாடுகளில் வேலை செய்யக்கூடிய தமிழர்களுக்கு வந்து தலையாய பிரச்சனை வந்து இந்த லாங்குவேஜ்னு சொல்லக்கூடியது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருந்து எலக்ட்ரிஷியன் வேலைக்கு ஒரு ஆள் சவுதிக்கு போகிறாரு. அதே மாதிரி கேரளாவில் இருந்து எலக்ட்ரிஷியன் வேலைக்கு ஒரு ஆள் வந்து சவுதிக்கு போகிறாரு. இப்போ 2 பேரும் வந்து ஒரு 10 வருஷம் வேலை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். 10 வருஷம் கழிச்சு அவங்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது, இந்த கேரளாவில இருந்து போன எலக்ட்ரிஷியன் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜராக இருப்பார். இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு ஓனராக இருப்பார். ஆனால் நம்மால் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனாரோ 10 வருஷம் கழிச்சும் அப்படியே தான் இருப்பார். இதுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரளாக்காரவங்க படிக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா வந்து அந்த லாங்குவேஜ்னு சொல்லக்கூடியதை கற்றுக்குறாங்க. அவங்க வந்து ஹிந்தி கற்றுக்குறாங்க, இங்கிலீஷ் நல்லா முழுமையாக கற்றுக்குறாங்க, அது மாதிரி அரபியும் கற்றுக்குறாங்க. அதனால அந்த இடங்களுக்கு போகும்போது அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போயிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுகளுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இல்லாததுனால அடுத்த லெவலுக்கே போக முடியாமல் இருக்கு. இதே மாதிரி தான் யூரோப் கண்ட்ரிஸ் போகிறவங்களுக்கும் இதே மாதிரி தான். ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க. அந்த லாங்குவேஜில் வந்து நாம் நல்ல ஸ்கில்லாக இருந்தால் தான் மற்றவங்களோட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி நாம் நினைக்கக்கூடிய விஷயத்த செய்ய முடியும். இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குதோ அந்த ஃபீல்டு சம்மந்தமாக தாராளமாக படிங்க. ஆனால் படிக்கும்போதே இந்த டெக்னாலஜி அண்ட் லாங்குவேஜ் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் நீங்கள் படித்து முடித்த உடனே உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும். நம்ம ஹீட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து நிறைய டெக்னாலஜி கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு வந்து கன்ஃபார்ம். அடுத்து லாங்குவேஜ் ரிலேட்டடாக நாங்கள் அக்ரம் குளோபல் லாங்குவேஜ் இன்ஸ்டியூட் அரௌண்ட் ஒரு 20 லாங்குவேஜஸ் கிட்ட வந்து டீச் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இதை தவிர்த்து இப்போ நாங்கள் ஒரு 8 வருஷமாக டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 8 வருஷத்தில் எங்கள்கிட்ட வந்து லாங்குவேஜ்னு சொல்லி அதிகமாக கேட்டது வந்து இங்கிலீஷ்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இல்லாட்ட எங்கேயுமே வந்து வேலைக்கு போக முடியாது அப்படின்னு ஒரு சூழல் வந்து உருவாயிடுச்சு.
அதனால இப்போ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து சில கோர்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்து உங்களுடைய அந்த ஃப்ளூயன்சியை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்னபடி நீங்கள் படிக்கும்போதே டெக்னாலஜி அண்ட் லாங்குவேஜ் ரிலேட்டடாக கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா படித்து முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து ஈஸியாக கிடச்சிரும். அது மாதிரி ஐஏஎல்டிஎஸ், டோஃபல் இந்த மாதிரி இதுக்கும் நாம் வந்து டீச்சிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். So thank you so much, sir. And சார் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது இங்கிலீஷா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம், தமிழ், கன்னடம், எந்த லாங்குவேஜா இருந்தாலும் லாங்குவேஜ் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கிளியோபட்ரா பத்தி, ரைட்? ஸோ அவங்களுக்கு மோர் தென் 8 லாங்குவேஜஸ் அந்த பீரியட்லயே தெரியுமா. ஸோ தட்ஸ் த ரீசன் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் கிங் ஆனதுக்கு தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். அண்ட் ஒன் மோர் திங், என்னதான் நமக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலுமே கம்யூனிகேஷன், சூஸ் அண்ட் சாய்ஸ் ஆஃப் வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த டைம்ல எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும் ஒரு விஷயத்த அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சோ அதுவுமே நம்ம சொல்லி தருவோம். சோ நீங்க வந்து ஐடி ரிலேட்டடா கத்துக்கிட்டாலுமே சாஃப்ட் ஸ்கில்ல கம்யூனிகேஷன்ல எந்த வேர்ட் யூஸ் பண்ணி எப்படி சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் டெக்னிக்கும் நம்ம சொல்லி கொடுப்போம் நம்மளோட கோர்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளோட நான் இதை முடிச்சிடுறேன் கைஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொலாங் இட். சோ இப்போ வந்து தக்காளியோட பிரைஸ் வந்து ரீசெண்டா ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு இல்ல. சோ இப்ப இதுவே நான் 2 விதமா சொல்றேன் பாருங்க, பாசிட்டிவா நெகட்டிவா. சோ தக்காளி விலை ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படின்னும் இத கம்யூனிகேட் பண்ணலாம், ரைட்? அதே மாதிரி தக்காளி விலை ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஃபார்மர்ஸ், விவசாயிகள்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னும் இத கம்யூனிகேட் பண்ணலாம். சோ தட் இஸ் த பவர் ஆஃப் கம்யூனிகேஷன். சோ நீங்க ஒரு விதத்தை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணி அதை நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்றது முக்கியம். எஸ்பெஷலி இந்த கார்ப்பரேட் கல்ச்சர், கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, அதை எப்படி டெலிவர் பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ராட்டஜி, சின்ன சின்ன டெக்னிக்ஸ், இது எல்லாமே நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த டொமேட்டோ நியூஸ், இந்த தக்காளி செய்தியே வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி, இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி நம்ம சொல்ல முடியும், ரைட்? இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த கம்யூனிகேஷன், இந்த லாங்குவேஜ் ஸ்கில் எல்லாமே நம்ம சொல்லி கொடுப்போம். சோ இப்ப திரும்ப பேக் டு த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நம்ம கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம பேசலாம். ஓகே, எண்ட் ஆஃப் த செஷன் அந்த ஒரு குட்டி இதுவும் நான் சொல்றேன், ஒரு ஸ்டோரி, அதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் சொல்றீங்களா அப்படின்றத பாப்போம். ஓகே, ஷல் வி ஸ்டார்ட் த செஷன்? கமெண்ட் பண்ணுங்க, எஸ், நோ. எஸ் மேம். எஸ். ஓகேயா? ஓகே, எஸ், வி கேன் ஸ்டார்ட் த செஷன். Yes, ma'am. எஸ், ஓகேயா? தேவ் சார், இட்ஸ் ஆல் யுவர்ஸ். Hi students, good evening to one and all presented here. Hope yesterday class will be fine and great. I think எத்தனை பேர் இங்க நியூ வந்திருக்கீங்க? Can I get a yes in chat board? Okay, I'm new. Okay. Okay. So hope okay. In yesterday class what we have seen அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நியூவாக வந்திருக்கவங்க நான் ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். ஐம் தேவ், ஒர்க்கிங் இன் one of the top reputed company as a full stack developer and also a software engineer. Currently I'm working in AI based projects and also in multiple different domain based projects and all. Okay. So yesterday நாங்கள் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, wait a minute guys, some technical. ஸோ எஸ்டர்டே நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, we have came across with what is full stack development அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர்வியூ, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓரியன்டேஷன் சொல்லலாம். ஒரு எண்ட் டு எண்டா வந்து வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு we gonna continue the same flow. ஸோ ஃபர்ஸ்ட், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல we have two phases, right? One is, நீங்களே சொல்லுங்க என்ன ரெண்டு இருக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல? Yes, of course, Santosh. Yeah, Priyadashni, you're right. So we have two things. One is front end and back end. So நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we gonna like
see about what is front end and its relevant technology. This session, moreover, like 30% of theory and 70% of practical. So yesterday நான் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தேன். அது எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணீங்க? Have you guys did? Have you guys installed Visual Studio Codes in your PC? Great, Priyadashni. Awesome. Wow. Hats off, guys. So யாரு பண்ணல? I can able to see lot of S's. யாரு பண்ணலையோ நோ போட்டுருங்க பாப்போம். I want each and every person need to be code. Okay. So இன்னைக்கு எல்லாருமே வந்து you gonna start your first website. So please இந்த நோ போட்டவங்கலாம் இன்ஸ்டால் பண்ணிருங்க. Chat boxல லிங்க் இருக்கு, இன்ஸ்டன்ட்டா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. I'm just giving you a 5 minutes of time. அது அந்த அளவுக்குலாம் இல்லை, அது ரொம்ப லைட் வெயிட்டான சாஃப்ட்வேர் தான். ஸோ ப்ளீஸ். I'm just sharing my screen. Oops, again technical issue. நேத்து மாதிரி. Yes, I got it. Come on, where's my screen? Yep, I got it. Visual Studio Codes. Jennifer, Visual Studio Codes. No, Jennifer, we can't able to install that in mobile. It's a desktop application. Guys, you guys can able to see my screen. Okay, so I'm giving another 2 minutes of time. உங்களோட லேப்டாப்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹாவ் ஏ நோட் அண்ட் பென் வித் யூ. மேபி ஐ கேன் ஏபிள் டு ஸ்மெல் லைக் நிறைய பேர் இங்கே வந்து இன்டர்மீடியேட்டாக கோட் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் நாலேஜ் இருந்திருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். பட் மோர் லைக்லி நம்ம எல்லாருக்கும் வந்து வி ஹாவ் டு கிவ் ஸ்பேஸ், ரைட்? ஸோ நான் ரொம்ப பேசிக்லேருந்து தான் எடுப்பேன். ஓகே, யா, கிரேட் சீதல். Okay, so I'm just getting started. So welcome to day 2 of session. Okay. Oops. So what we gonna see is like yesterday நம்ம இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஓகே, இதுல இருக்க என்னென்ன டெக்னாலஜி, அதுக்கு என்ன அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, அதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம நேத்தே பார்த்தோம், ரைட்? என்ன கேட்ட எஸ், நான் நீங்க பேசலாம், நான் அடுத்த ஸ்லைடே போக மாட்டேன். ஓகே, தேங்க்யூ. இப்பதான் வருது ரெஸ்பான்ஸ். ஃபைன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் த செஷன் ஆஸ் அ மோர் இன்ட்ராக்டிவ். அதனால தான் வந்து நீங்கள்லாம் தூங்கிடுவீங்க. ஓகே, ஸோ as we already seen what is HTML, it's an hypertext markup language. நம்ம நேற்று வந்து ஒரு ஸ்டோரி மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். with the help of HTML we can able to build a building, right? No problem, Sita. Convenience இல்லைன்னா no problem. Okay, so with the help of HTML we can able to build a building. Okay, wow. So what is HTML stands for now? Hypertext markup language. Okay, so one second guys, ஹரிஹரனுக்கு லிங்க் போட்டுருங்க திரும்பி. ஸோ ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் ஹெச்டிஎம்எல் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கன்சிடர் பண்ண மாட்டோம். இட்ஸ் மார்க்அப் லாங்குவேஜ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எப்படி வேர்ட் டாக்குமெண்ட்ல டெக்ஸ்ட்டை டெக்கரேட் பண்றோமோ அது மாதிரி ஒரு டூல். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இது பேர் வந்து மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹெச்டிஎம்எல் is the standard markup language for creating web page. HTML use பண்ணி we can able to create a web page. Okay,
Next, HTML describes the structure of web page. As we already discussed on yesterday class, HTML என்ன பண்ணும் அப்படின்னா it will give you a structure. நம்ம human bodyக்கு எப்படி skeleton இருக்கோ அது மாதிரி HTML will give you a structure. HTML will give a structure to your websites, right? So next, HTML consists of series of element. இப்போ நம்ம ஹியூமன் பாடிக்கு வந்து எப்படி வந்து நம்ம ஹியூமன் பாடி ஸ்கெலிட்டன் சிஸ்டம்ல எப்படி வந்து ஜாயின்ஸ்லாம் இருக்கோ in order to make you in a structure, அது மாதிரி HTML ஒரு வெப்சைட்டை அந்தந்த பிளேஸ்ல அந்தந்த விஷயத்த கரெக்டா பிளேஸ் பண்றதுக்கு there is a elements, there is a term called elements. அந்த எலிமெண்ட்ஸை வந்து HTML வந்து tags அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ஹெடர் டேக், ஃபுட்டர் டேக், அப்புறம் வந்து ஃபார்முக்கு ஒரு டேக்ஸ் இருக்கு, இன்புட் டேக் இருக்கு, அதெல்லாமே நம்ம இந்த கிளாஸ்ல வந்து ப்ராக்டிக்கலா கோட் பண்ணி பார்க்கலாம், ரைட்? So next, HTML tells browser how to display the content. இந்த HTML நம்ம கோட் பண்ற விஷயம் பிரவுசர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். ஹே, என் வெப்சைட்ல இந்த பேஜ் இருக்கு, இந்த பேஜ்ல இந்த இமேஜ் இருக்கு, இந்த இமேஜ் பக்கத்துல டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ இந்த இமேஜை நீ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வையு, இந்த டெக்ஸ்டை ரைட் ஹேண்ட் சைடு வையு, திஸ் இஸ் ஹவ் மை வெப்சைட் நீட் டு பி ஷோன் ஃபார் த கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்க HTML கோட் வந்து browserக்கு கம்யூனிகேட் பண்ணும். ஓகே, so this is the use of HTML. Hope everyone clear, I think. Sure, Bharat, I'll share you the PPT. Okay, ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சின்டெக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் லெட்ஸ் மேக் இட் சிம்பிள். பீயிங் அ டெக்கி, நான் இப்போ ஒரு டெக்கியா இருக்கேன் அப்படின்னா நான் வந்து எனக்கு ஒரு லாங்குவேஜ் மட்டும் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா ஐம் நாட் அ டெக்கி. ஸோ ஐ யூஸ் டு லேர்ன் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ். லைக் கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்க வெனிலா ஜேஎஸா இருக்கட்டும், அந்த ஜேஎஸ் இந்த ஜேஎஸ் எல்லா ஜேஎஸும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன போய் படிப்பேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்க சின்டெக்ஸை மட்டும் தான் படிப்பேன். பிகாஸ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இருக்க கான்செப்ட்ஸ் என்னவோ ஒன்று தான். அந்த ஊப்ஸ் கான்செப்ட், அதுக்கப்புறம் இன்னெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். லாங்குவேஜஸ்ல சின்டெக்ஸ் மட்டும் மாறும். ஓகே, ஆனால் நம்ம கன்வே பண்ண போகிற மீனிங் என்னவோ ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தமிழில் வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லணும்னா இங்கிலீஷில் வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லுவேன். பட் த மீனிங் இஸ் சேம், த சின்டெக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ HTML அப்படின்னு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா எப்படி நம்ம ஹியூமன் பாடிக்கு ஹெடர் இருக்கு, பாடி இருக்கு, ஃபுட்டர் இருக்கோ அது மாதிரி HTML-க்கும் we have a header, body, footer, மூணு விஷயமும் இருக்கு, ரைட்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஹெடர் இருக்கு, ஹெடர் இருக்கு, பாடி இருக்கு, அப்புறம் ஃபுட்டர் இருக்கு. ஓகே, இங்க விசிபிளா இல்ல, ஐ டோன்ட் மென்ஷன் ஹியர். ஓகே, எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு விஷயத்த, இதெல்லாமே ஹிண்ட் பாயிண்ட் கைஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ரியல் டைம்ல கோட் பண்ணும்போது நிறைய யூஸ் ஆகும். எப்பவுமே ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா we need to end that, ரைட்? இந்த பிரின்சிபல் HTML-க்கு ஒர்க் ஆகும். இங்க நான் HTML ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இங்க நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், இங்க என் ஹெட்டரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இங்க நான் ஹெட்டரை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், இங்க பாடி ஓப்பன் பண்ணியிருக்கேன், இங்க பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓப்பன் அப்படின்னா எனக்கு வெறும் இந்த டேக் மட்டும் வரும். இட் இஸ் HTML வெர்ஷன் 5. இது 5மா? ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் பாடியை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுவே நான் இந்த ஆங்குலர் பிரேசஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்கேன் அப்படின்னா இட் கன்சிடர் அஸ் அ க்ளோஸ். திஸ் இஸ் கால்ட் ஓப்பன் அண்ட் திஸ் இஸ் கால்ட் க்ளோஸ். ஓகே, ஆல் கிளியர் கைஸ்? இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, ரெஸ்பான்ஸ் வரலையே. ஓகே 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 காட் இட். யா, ஸோ நான் இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும்ல, எப்படி நம்ம ஹியூமன் பாடிக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கோ, ஸ்ட்ரக்சர்லாம் கனெக்ட் பண்றதுக்கு ஜாயின்ஸ் இருக்கோ, அது மாதிரி HTML-ல we have lot of elements. ஓகே, நான் இங்கே கொஞ்சம் தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் we don't have that much of time to explain all the things. பட் இதெல்லாமே ரொம்ப எசென்ஷியலான திங்ஸ். ஸோ இது தெரிஞ்சாலே போதும், we can able to build a full-fledged website. ஸோ மோர் ஓவர் அதெல்லாமே நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க இருக்கிறத வந்து அப்படியே பாருங்க, ஜஸ்ட் ஒரு ஓவரி மட்டும் பாருங்க. ஓகே, நம்ம ப்ராக்டிக்கல் செஷன்ல நம்ம எல்லாமே ஓப்பன் பண்ணலாம். Someone speaking, I think. Wait a minute. Mute all. Yes, got it. Okay, so
HTML ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா we need to open the HTML thing. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்ல HTML ஸ்டார்ட் பண்ணுவோம், கீழே என் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் மேக் இட் சிம்பிள். ரொம்ப காம்ப்ளெக்ஸா பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஹெடர் இருக்கும், ஹெடர் ஓப்பன் பண்றோம், ஹெடரை க்ளோஸ் பண்றோம். டைட்டில் இருக்கும், இதெல்லாம் எங்கெங்க போடலாம் அப்படின்னு சொல்லலாம். யாரு? கமலநாதன், டெல் மீ ஒன் சார். ஓகே, so HTML will give you a structure, Kamalnathan. Okay, so HTML யூஸ் பண்ணி we can able to build a static websites. Okay, so அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாமே HTML ஓட tags. Okay, so இதை வந்து நான் உங்களுக்கு ரியல் டைம்ல எக்ஸ்பிளைன் யூ இன் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ஸ் அண்ட் வில் ஷோ த அவுட்புட், so you guys can able to do that. Okay, is it clear, Kamalnathan? Oops. Okay, ஓகே கைஸ், ஸோ நம்ம ஒரு வெப்சைட்ல பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய டெக்ஸ்ட்லாம் இருக்கும்ல, லைக் வெல்கம், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் விசிட் அகைன், அந்த மாதிரி பெரிய பெரிய டெக்ஸ்ட்லாம் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பேர்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஹெட்டிங்கை இன்வோக் பண்றதுக்காக ராஜ்குமார் எக்ஸ்பிளைன் யூ ஆஃப்டர் திஸ் ஸ்லைட். ஸோ அந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் எல்லாம் போடுறதுக்காக H1 to H6 அப்படின்னு சொல்லிட்டு வில் யூஸ். ஓகே, நம்ம ரியல் டைம்ல பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இந்த டேக்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துக்கோங்க. இங்க பேராகிராஃப் டேக் இருக்கு, Pனா பேராகிராஃப் டேக், ஸ்பேம்னா இது டம்மி டேக் மாதிரி, இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் வச்சுக்கலாம். ULனா அன்ஆர்டர்ட் லிஸ்ட், OLனா ஆர்டர்ட் லிஸ்ட், LIனா லிஸ்ட் ஐட்டம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா புல்லட்டின்ஸ் வரும், ஆர்டர்ட் லிஸ்ட்னா 1 2 3 4 வரும், அந்த மாதிரி. ஓகே, டேபிள் கிரியேஷனுக்கு டேபிள்ஸ், TRனா டேபிள் ரோ, THனா டேபிள் ஹெடர் செல், TDனா டேபிள் டேட்டா செல். லிங்க் பாப்புலேட் பண்ணணும்னா A டேக், நேவிகேஷன் பார், ஹைப்பர் லிங்க்லாம் கிரியேட் பண்ணணும்னா nav பார் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகேவா? அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல நம்மளுக்கு எந்த நம்பரும் வராது. ஸோ இட் ஷோயிங் லைக் புல்லட்டின்ஸ். ஓகே, இட்ஸ் அன்ஆர்டர். ஆர்டர்னா இட் ஷுட் பி ஹேவ் சம் ஸ்ட்ரக்சர்ல, இங்க ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஆர்டர்னா 1 2 3 4 அப்படின்ற ஆர்டரோட வரும். இது ஒரு HTML ஃபார்ம். ஓகே, இது வந்து ஒரு HTML ஓட டேபிள். இதெல்லாமே நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு HTML பட்டன் இருக்கான். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கிரியேட் a first website guys. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்க, உங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐ am also doing that. எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, இல்ல ஸ்டார்டட், லெட் ஸ்டார்ட், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் கொடுங்க. I'm just sharing my screen. Started. Okay, we'll wait for few minutes guys. Oops. Okay, start open a new folder. இன்னைக்கு கிளாஸ்க்காக ஒரு புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. So create a new folder called learning something. அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபோல்டர் போட்டுக்கோங்க. I'm also creating start 3. So first you have to create a folder. Okay, எத்தனை பேர் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கீங்க? செப்பரேட் ஃபோல்டரா? Raise your hands guys. ஓகே, ஸோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம உள்ள ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, இந்த ஃபைல் ஷுட் பி ஹாவ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் .html. அப்பதான் வந்து நம்ம சிஸ்டம் வந்து அதை HTML ஃபைலா கன்சிடர் பண்ணும். ஓகேவா? நம்ம .txt, இப்போ நீங்க ஏதாச்சும் வந்து ஒரு PDF ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அது பின்னாடி என்ன இருக்கும்? ஃபைல் நேம் .pdf அப்படின்னு இருக்கும். ஓகே, .txtனா டெக்ஸ்ட் ஃபைல், PDFனா PDF ஃபைல்,
டாட் டாக்ஸ்னா டாக்குமெண்ட் ஃபைல் அது மாதிரி நம்ம HTML கிரியேட் பண்ணுறதுனால we gonna have a HTML. So according to coding standards, we have to name HTML first page as a index page. So index.html அப்படின்னு நான் போட்டிருக்கேன். Just saving this. இதுவரையும் எத்தனை பேர் முடிச்சிருக்கீங்க? Hope everyone completed, I think. Okay, so next you have to install two snipset. இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா you have a extension. Okay, again நான் இங்க navigate ஆகுறேன். இந்த இடத்துல extension அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு HTML CSS snipset அப்படின்னு போடுங்க. You get this. Okay, இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. Yes, Santosh, I can wait. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றுமே இல்லைம்மா சந்தோஷ். Just come to the extension. Okay, open a folder. Yeah, I'll wait. Open a folder, open a file, name the file as index.html. இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு HTML CSS snipset அடிங்க. you'll get this. இதை இன்ஸ்டால் பண்ணுங்க. முடிச்சுட்டு சொல்லுங்க, then I'll continue. Uh, 23RC S07. What is your name? I thought it's your roll number. Actually, snipset எதுக்காக அப்படின்னா it will help you to code fast. நீங்க வந்து ஃபுல்லா டைப் பண்ணணும் தேவையில்லை. with the help of snipset, few text போட்டு நீங்க வந்து அதை என்ன சொல்ல எலாப்ஸ் பண்ணிக்கலாம். it will help you while coding. ஸோ அதுக்காக தான் இந்த snipset. coding assistant மாதிரி. you don't want to worry about the spellings, you don't want to worry about the things and all. Please tell me again. ஒண்ணுமே இல்லைம்மா, just open your Visual Studio Codes, create a folder உள்ள ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. அந்த ஃபைலுக்கு நேம் index.html எக்ஸ்டென்ஷனோட வைங்க. index.html கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு கம் டு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு HTML CSS JavaScript snipset அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. you will get to came here and இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். Okay, let's start, guys. So I have created, here is my folder, and on the folder la irka file inga irkan. Okay, so I'm just starting. நம்ம என்ன பார்த்தோம் ஸ்லைட்ல, ஹெட் பாடி அப்படி இப்படின்னு பார்த்தோம்ல. நம்ம ஸ்னிப்செட் இன்ஸ்டால் பண்ணிட்டு just type doc doc.
DOC அப்படின்னு டாக்னு டைப் பண்ணீங்கன்னா you will get a pop-up like this, emit abbreviation. Just click a tab key. அவ்வளவுதான். You guys can able to do this. Have the chat window next to you, ma. I can't. Why? நீங்க snipset install பண்ணுங்க. 21RCS07. Okay. So Santosh சொல்றாரு பாருங்க, there is a shortcut called shift 1. You can go and do that. இல்லனா doc and type பண்ணுங்க. You will get that. Steps for installing, come to extensionல போயிட்டு just type snipset டைப் பண்ணீங்கன்னா இது வரும். இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்னோட பிசில வேற இன்ஸ்டால் ஆயிருக்கு. HTML snipset அடிச்சீங்கன்னா வரும். Sure, Mr. Sasikumar, I'll send you. You guys completed? ஓகே, ஐம் ஜஸ்ட் மூவிங் டு நெக்ஸ்ட் ஸ்டெப். இங்க இருக்க மெட்டாவை பத்திலாம் நீங்க எதுவும் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் வி டிட், வி ஹவ் இன்ஸ்டால்ட் ஸ்னிப்செட், ரைட்? இப்போ வந்து நம்ம இன்னொன்று இன்ஸ்டால் பண்ணோம், அது பேர் லைவ் சர்வர். லைவ் சர்வர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா you'll get this, and இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்லுங்க, வில் மூவ். ஓகே, நோ ரஷ் கைஸ், பொறுமையா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Days completed. Okay, I'm just starting. So I'm just returning back here. இப்போ வந்து ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் லைவ் சர்வர், எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐக்கன் வச்சு ஒரு பட்டன் வந்திருக்கும். ஓகேவா? நான் இந்த பட்டனை ஆன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நான் கிரியேட் பண்ண வெப்சைட் எனக்கு ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும், விச் மீன்ஸ் லோக்கல் ஹோஸ்ட்ல ஹோஸ்ட் ஆகும். ஓகே, இங்க ஹோஸ்ட் ஆயிருச்சு, ஆனா இங்க எதுவுமே தெரியல அப்படின்னா நான் இங்க எதுவுமே போடல, அதனால எதுவும் தெரியல. ஸோ ஐம் ஜஸ்ட் என்டரிங் ஹெடர் டேக் ஹலோ வேர்ல்ட். இந்த டேர்ம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் எந்த லாங்குவேஜ் படித்தாலும் இது வந்தாலே சந்தோஷம். ஸோ சி, ஸோ சந்தோஷ், வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஜஸ்ட் கம் ஹியர், லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்க ஒரு ஹெடர் டேக் போட்டு இந்த இடத்துல கோ லைவ் இருக்கும், அந்த கோ லைவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்ல ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? ஓகே, ஸோ ஆஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட், இதெல்லாம் தூக்கி விட்டுறலாம். லெட்ஸ் மேக் இட் வெரி சிம்பிள். ஓகே, நம்ம கிட்ட இப்போ வந்து ஒரு ஹெடர் இருக்கு. ஓகேவா? எப்படி ஹியூமன் பாடிக்கு ஹெட் இருக்குமோ அது மாதிரி வி ஹேவ் அ ஹெட். ஸோ இந்த ஹெட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு வெப்சைட்டோட டாப்ல, என் ஸ்கிரீன் தெரியுதா? வெப்சைட் ஸ்கிரீன் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் wait a minute guys, I'm also sharing my entire screen so that you can able to see that. Okay, ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல போட்ட கோடு, ஓகே, எனக்கு வந்து எனக்கு என்னோட வெப்சைட்ல எனக்கு வந்திருக்கு, ரெப்ளிகேட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த இந்த ரீசனுக்காக தான் ஐ ஹவ் இன்ஸ்டால் லைவ் சர்வர். இது வரையும் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கோ ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கமா?
உதயகுமார் ஒன்றும் இல்லை. ஐ ஹவ் கிரியேட்டட் அ ஹெச்டிஎம்எல் பேஜ். ஒரு ஃபோல்டரில் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலுக்கு பேர் வச்சிருக்கேன் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஐ கேன் ஏபிள் டு லான்ச் மை வெப்சைட் அண்ட் லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங். இப்போ இந்த H1 H2 அப்படின்னு பார்த்தோம்ல, அதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். எல்லாமே ஹெடர் டாக். இட் will help you to visualize something. ஓகே, இங்க பாத்தீங்களா? ஸோ H1 அப்படின்றது இட்ஸ் அ பிக்கர் டெக்ஸ்ட். இட் இஸ் ஒர்க் இன், எஸ் அஃப்கோர்ஸ் இட் வில் ஒர்க் இன் நோட் பேட். அது எல்லாமே ஓல்டர் ஸ்டைல் தான். பட் ரியல் டைமாக நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐடிஇ வேணும். அந்த ஐடிஇக்காக தான் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ஸ். ஓகே, ஸோ H1 H2 H3 H4 H5 H6 இதெல்லாமே ஒரு ஒரு சைஸ் வேரியன்ட். ஓகேவா? இதோட ஃபாண்ட் சைஸ் பெருசு, இதோட ஃபாண்ட் சைஸ் அதை விட சின்னது, அதை விட சின்னது, அதை விட சின்னது. தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க். ஓகே, இது வரையும் எல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஐ ஹவ் கமெண்டட். ஓகே, ஸோ நம்ம ஹெட்டர் டேக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு ஹாவ் அ பேராகிராஃப் டேக். பேராகிராஃப் டேக்குக்கு நான் ஒரு டம்மி பேராகிராஃப் எடுத்துக்கிறேன். அதுக்காக ஐம் ஜஸ்ட் கோயிங் டு லாரன்சம் போயிட்டு just grabbing the dummy paragraph. ஓகே, இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். ஸோ having my dummy paragraph here. புரிஞ்சுது? Okay, next what I'm going to do, I'm going to have a we'll start with list, guys. Okay, so what I'm having இதெல்லாமே basic syntax மா. Okay, you don't want to worry. Like, so first நான் என்ன பண்ணியிருக்கேன், I have did like header things பார்த்தோம். அப்புறம் paragraph tag ஓப்பன் பண்ணி உள்ள paragraph text place பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I'm going to create a list. ரெண்டு லிஸ்ட் பார்த்தோம்ல, unordered list and ordered list. இப்போ unordered list பார்க்க போறோம். unordered listக்கு UL அப்படின்னு போடணும். that is a syntax of it. so UL போட்டுட்டு we have to add list item. என்ன first start பண்ணலாம்? HTML list item of CSS, list item of bootstrap, list item of JS. We're saving it. So we have created a unordered list. Okay va? Again நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ordered list create பண்ண போறேன். ordered listக்கு OL அப்படின்னு அர்த்தம். அதுதான் அதோட syntax. So again we have to put the list items. இங்க என்ன போடலாம்? backend போடலாமா? C# Node.js, MongoDB, and எல்லாருக்கும் பிடிச்ச MySQL. ஓகே, ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புல்லட்டின்ஸாக வந்திருக்கு. ஆர்டர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 4 அந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு ஜம்ப்னா வி கோனா கிரியேட் அ டேபிள். டேபிளுக்கு டேபிள் அப்படின்னு போட்டுருவோம். டேபிளில் டேபிள் ஹெடர் இருக்கான். ஸோ அதுக்காக head இந்த headல I'm going to have a row.
ரோவில் ஒரு டி ஹெடர் போட போகிறேன். இதில் நேம் ஏஜ். உங்களுக்கு இந்த கோட்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் ஆஃப்டர் திஸ் செஷன். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் ஜஸ்ட் லெசன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் ஹெடர் டிஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டேபிள் பாடி. டேபிள் பாடியில் ஐம் கோயிங் டு ஹாவ் another tr. tr-ல dd போட்டுறேன். டேட்டா செல் ஃபஸ்ட்டு என் பேரே போட்டுறேன், தேவ். td age will be 29. Okay, I'm going to have another row. Paste it. Human 00, save it. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கா, பட் ஒரு டேபிள்னா எப்படி இருக்கும், இட் ஷுட் ஹாவ் அ பார்டர், ரைட்? ஸோ அதுக்காக நம்ம வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும் பார்டர் 1 pixel. சேவ் இட். ஸோ வி ஹவ் கிரியேட்டட் a table. We have created a table also, right? Wait a minute. That's okay. So we have created a table. We have invoked a paragraph. Order list போட்டாச்சு, unordered list போட்டாச்சு, header பார்த்தாச்சு. Okay, what we are going to see now is image. ஒரு வெப்சைட்ல எப்படி இமேஜ் பாப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இமேஜுக்கு we have a tag called image tag. ஸோ ஜஸ்ட் நம்ம பாப்புலேட் ஆக மாட்டோம். இமேஜ் ஆஃப் டேப். ஒரு இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டேக் இருக்கு, அதுக்கு வந்து we have to give the attribute. இப்போ வந்து நான் என்ன கம்யூனிகேட் பண்றேன்னா என்னோட ப்ரௌசர் கிட்ட, ஹே ஹாய், இந்த மாதிரி நான் வந்து என் வெப்சைட்ல வந்து இமேஜ் போடணும், அதுக்காக நான் வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப், ஒரு டேக் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த டேகுக்குள்ள நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும், ஏ ப்ரௌசர் நீ இந்த இமேஜ் தான் நீ ஸ்பெசிஃபிக்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு we have to specify. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம்னா ஏதாச்சும் ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். என்ன இமேஜ் எடுப்போம்? ஏதாச்சும் ஒரு வெப்சைட். இப்போ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் ஐக்கான். இந்த இடத்துல வந்தீங்கன்னா காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. சோர்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு சேவ் பண்ணிட்டு உங்க வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா யூ காட் திஸ். வெயிட் அ மினிட். ஓகே, ஸோ வி ஹவ் ஆடட் அ இமேஜ் ஆல்சோ. நம்ம இது வரையும் பேராகிராஃப் போட்டிருக்கோம், ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், டேபிள் போட்டிருக்கோம், ஒரு இமேஜும் போட்டாச்சு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we gonna have a form. ஸோ ஃபார்முக்கு நான் ப்ரௌசர் கிட்ட சொல்கிறேன், ஹே நான் ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறேன், அதுக்காக நான் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டேன். என் ஃபார்மில் வந்து 2 பேராமீட்டர் இருக்க போது, ஐம் கோயிங் டு கெட் த யூசர் நேம். ஸோ அதனால லேபிள், நம்ம லேபிள்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம ஏதாச்சும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் லேபிள்ஸ்லாம். ஓகேவா? ஸோ யூசர் நேம், எனக்கு இது கீழே வந்து யூசர் நேம் கெட் பண்ணும், இன்புட்டாக தருவாங்க. இப்போ ஆஸ் அ கிளைண்ட்டாக நான் எப்படி வந்து டேட்டா உள்ள ஃபீட் பண்ணுவேன்னா இன்புட்டாக ஃபீட் பண்ணுவேன். ஸோ அதனால நான் வந்து என் ப்ரௌசர் கிட்ட சொல்றேன், நீ வந்து கிளைண்ட் கிட்ட வந்து இன்புட்டா வாங்கு. அந்த இன்புட் வந்து எப்படி இருக்கும், அது டைப்பா இருக்கும், என்ன டைப்பா இருக்கும், அது டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் நீ ரிசீவ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா வெயிட் அ மினிட், ஐம் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க நான் போட்டிருக்க லேபிள் வந்திருக்கான், இங்க நான் போட்டிருக்க இன்புட் டேக் வந்திருக்கான். ஓகே, ஐ கேன் ஏபிள் டு என்டர் த டெக்ஸ்ட். Okay, next what we are going to do, we are going to have another label for password. So password, how to wipe this, someone have okay. So password போட்டாச்சு, அதுக்கு input tag. இந்த input tagல நம்ம வந்து browser கிட்ட சொல்றோம், hey browser, அது வந்து password
ஸோ அதனால நீ வந்து அவங்க யூசர் என்டர் பண்றத நீ வெளியில காட்டக்கூடாது, நீ வந்து அதை மாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ சொல்லிட்டு இவன் வந்து ஒரே லைன்ல போயிட்டே இருக்கான்ல, அதனால நம்ம பிரேக் பண்ணி அடுத்த லைன்ல வச்சுக்கலாம். ஸோ ஐ ஹவ் பிரேக் திஸ். ஓகே, இப்போ பாருங்க, நான் மேலே டைப் கொடுத்துருக்கேன். டைப் இஸ் ஈக்குவல் டெக்ஸ்ட்னு கொடுத்ததுனால எனக்கு வந்து இதெல்லாமே உள்ள வருது. ஓகேவா? அதுவே நான் ப்ரௌசர் கிட்ட சொல்லியிருக்கேன், நீ வந்து பாஸ்வேர்டு நீ வெளில காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை எனக்கு காட்டாது இல்லை. ஓகே, டேட்டாஸ் எல்லாமே மாஸ்க் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு லாகின் ஃபார்மை கிரியேட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் இருக்கும், நமக்கு வந்து லாகின் ஃபார்ம்ல ஒரு பட்டன் இருக்கும்ல, ஹெச்டிஎம்எல்ல பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கும் ஈஸி. பட்டன் டாக் யூஸ் பண்ணிப்போம், க்ளோஸ், சேவ் பண்ணுங்க. இங்க குட்டியா ஒரு பாட்டன் வந்திருக்கா, இதுதான் பட்டன். நம்ம வந்து we have to specify the name of the button. ஓகே, என்ன பண்ணலாம், சப்மிட் கொடுப்போமா, சப்மிட் பட்டன், சேவ் பண்றேன். ஸோ ஐ காட் த பட்டன். ஓகே, நம்ம இதை இன்னும் இதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணி அழகுபடுத்தலாம் அப்படிலாம் வந்து சிஎஸ்எஸ்ல பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? லேபிள்னா என்னன்னா, லைக் சிம்பிளா சொல்ல போனோம்னா, நம்ம புக்ல தான் லேபிள் எதுக்கு ஒட்டுவோம், in order to identify something, right? Wait a minute guys, I'm just oops. Okay, ஸோ எஸ் சந்தோஷ், லேபிள்லாம் எதுக்கு ஒட்டுவோம், என்னோட டு ஐடென்டிஃபை சம்திங்ல. அதே மாதிரி தான் என்னோட வெப்சைட்ல வந்து நான் ஏதோ ஒரு விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னா ஐ வில் கிவ் அ லேபிள். ஒரு நேமிங் இன்ஸ்டன்ஸ் வச்சுக்கலாமா? டெல் மீ அகெயின் சார், எதுல இருந்து ராஜ்குமார் சொல்லணும்? லேபிள் சொல்றீங்களா? பாஸ்வேர்ட் எப்படி ஹைட் பண்றீங்க? அது ஒன்றும் இல்லை சந்தோஷ், லைக் வி கேன் ஏபிள் டு ஸ்பெசிஃபை லாட் ஆஃப் திங்ஸ் இன் இன்புட். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க, wait a minute. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் டைப் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்னோட பாஸ்வேர்ட் ஹைட் ஆயிருச்சு. இந்த இடத்துல நான் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு டெக்ஸ்டா வருது. இப்போ இதே சினாரியோ வச்சு நான் இன்னொன்று பண்றேன். ஓகே, நீங்க இப்போ யூ கேன் ஏபிள் டு ரிலேட். இதுல பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் இன்புட் கெட் பண்ணிக்கலாம். செக் பாக்ஸ், கலர், டேட். இப்போ டேட் காலம், டேட் டைம்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா சி ஹியர்ஸ் a டேட் காலம். நீங்க ஜஸ்ட் அங்க டைப் மட்டும் ஆட் பண்ணா போதும், அதுவே வந்துடும் எல்லாமே. யூ கேன் ஏபிள் டு ஆட் டேட்ஸ். ஓகே, டேட் அண்ட் டைம் போட்டுக்கலாம். அப்புறம் இன்புட் டைப் ஆஃப் இமெயில் போட்டிங்கன்னா இமெயில் வரும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்புட்ஸ்லாம் இருக்கு. வாட் வி வாண்ட் டு டூ, வி கேன் ஏபிள் டு கால் தட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபைல் வச்சீங்கன்னா உங்ககிட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணிக்கும். நோ ஃபைல் செலக்டடா, இங்க இருக்கு பாருங்க. ஸோ நீங்க இமேஜ் எதனா அப்லோட் பண்ணணும், அதை அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து டைப்ல போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? லேபிள், லேபிள்னா ஒன்றும் இல்லை ராஜ்குமார், இட்ஸ் ஜஸ்ட் அ நேம், அவ்வளோதான். இப்போ நான் வந்து இப்போ நீங்களே இந்த சாட் விண்டோவில் வந்து நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறீங்களா, எனக்கு மேலே ராஜ்குமார் அப்படின்னு வந்திருக்கா, இது லேபிள் தான். ஓகே, லேபிள் இஸ் நத்திங் பட் அ பிளேஸ் ஹோல்டர். யூ கேன் ஏபிள் டு ஆட் எனி திங். Okay, superb. So I'm just sharing the screen. Table once more, tell me. Simple ஒன்றும் இல்லை, டேபிள்னா இதை அன்கமெண்ட் பண்ணிடுறேன். you I think not working. you are but இன்ஸ்டன்சஸ்ல போட்டிருக்கேன். இங்க பாருங்க கமல்நாதன், சிம்பிள். ஸோ ஒரு டேபிள் எடுத்தோம் அப்படின்னா how it gonna be, இங்க sketch ஆப்ஷன் இருக்கா, sketch ஆப்ஷன் டேட்டா. ஓகே, ஸோ ஒரு டேபிள்னா I'm bad in drawing, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு டேபிள்னா இட் ஷுட் ஹாவ் அ ரோ, இதுதான் ரோ. ஓகே, அண்ட் இட் வில் ஹாவ் அ காலம், ரைட்? ஸோ இவன் வந்து காலம் 1,
இவன் காலம் 2, இவன் ரோ 1. Oh my god. Okay, so column 1, column 2, ரோ 1. இதுதான் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ எப்படியே இங்கே வாங்க. இங்கே வந்தீங்கன்னா வாட் வி ஆர் ஹேவிங், ஒரு ரோ இருக்கா, அந்த ரோ தான் இந்த ரோ 1. இதில் வந்து நம்ம எத்தனை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், காலம் 1 காலம் 2 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோமா? ஸோ அதுதான் இந்த டிஹெச். இந்த இடத்துல நேம் வந்திருக்கா, என் ஃபர்ஸ்ட் காலமு. நெக்ஸ்ட் ஏஜ் வந்திருக்கா, என்னோட செகண்ட் காலம். ஓகே, அப்படியே வந்து இது ஹெட்டரில் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் பாடிக்குள்ள போறேன். பாடிக்குள்ள இங்க என்ன இருக்கு, 2 ரோ இருக்கு. அதனால தான் இந்த இடத்துல நான் 2 ரோ வச்சிருக்கேன். இங்க பாருங்க, டிஆர்னா டேபிள் ரோன்னு அர்த்தம். ஸோ ஒரு ரோ அண்ட் செகண்ட் ரோ. இந்த ரோல நான் ஃபர்ஸ்ட் நேம் கீழே தேவ் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் கீழே தேவ்னு வந்திருக்கு. இந்த ரோல செகண்ட் நான் ஏஜ் பிளேஸ் பண்ணியிருக்கேன், ஏஜ்னு வந்திருக்கு. இப்போ புரிஞ்சுதா? தமிழ்நாதன் இருக்காரா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ எத்தனை பேர் இதுவரையும் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்க? க்ரீன் கலரில் இருக்கு கோடில், அதுக்கு என்ன மீனிங்? க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அது பேர் கமெண்ட் அப்படின்னு அர்த்தம். எஸ் பிரியதர்ஷன். ஸோ க்ரீன் கலரில் இருக்கு அப்படின்னா இது வந்து கமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாமே வந்து என்னோட ப்ரௌசர் வந்து ரீட் பண்ணாது. ப்ரௌசர் கிட்ட வந்து ஒரு காஷன் கொடுக்குற மாதிரி, ஹே இப்போ நான் வந்து இந்த க்ரீன் கலர் எடுத்து விட்டுருக்கேன், இப்போ என்ன வந்திருக்கு, இது வந்து எனக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆயிருக்குல்ல, இதே நான் கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரௌசர் வந்து பிரிண்ட் பண்ணாது. ஓகே, ஸோ எத்தனை பேர் இது அலாங் வித் இது கூடயே கோட் பண்ணீங்களோ, யூ கேன் ஷேர் யுவர் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அண்ட் சாட்ஸ் இட் செல்ஃப். ஓகே, இந்த சாட்லேயே போடுங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் ஜம்பிங் டு நெக்ஸ்ட் திங். வாட்ஸ் இன் மை பேக், வாட்ஸ் இன் மை பக்கெட், வாட்ஸ் இன் மை பக்கெட். எஸ், ஓ மை காட், இந்த அன்னோட்டேட் எப்படி எடுக்கிறது? eraser. Taking all the shits away. Hope everything gone, I think. Okay. Okay guys, so இப்போ ஓரளவுக்கு you guys have created your first website, right? So let's jump in. Body tag குள்ள body tag யூஸ் பண்ணலாமா? body tag குள்ள body, எனக்கு புரியல. body tag உள்ள body tag உள்ள ஓபன் பண்ணாலே போதுமா? ஓகே, ஸோ HTML அப்படின்னா இட்ஸ் அ பில்டிங், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் அ பில்டிங். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இப்படி ஒரு பில்டிங்கை கட்டி வச்சாச்சு. ஓகேவா? செங்கலும் சிமெண்ட்டுமா இருக்க பில்டிங் இப்படி இருக்கு. வித் த ஹெல்ப் ஆஃப் CSS வாட் வி ஆர் கோயிங் டு டூ, அப்படி கட்டி வச்ச பில்டிங்கை வி கோனா மாடிஃபை லைக் திஸ். ஓகேவா? நம்ம அதுக்கு வந்து லைக் பெயிண்ட் அடிச்சு அழகுபடுத்தி பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் வச்சு லைட்லாம் போட்டு பிரைட்டாக மாற்றிட்டோம். ஸோ இந்த யூசேஜ்க்காக தான் we are using CSS. So CSS stands for Cascading Style Sheet. I'm doing mobile, I'm not able to watch on laptops. Okay, no problem, no problem. So CSS stands for Cascading Style Sheet, which we already discussed on yesterday. ஓகே, CSS என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸை எவ்வளோ அழகா டிஸ்பிளே பண்ண முடியுமோ அவ்வளோ அழகா டிஸ்பிளே பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் CSS saves a lot of work. எஸ், பிகாஸ் இது வந்து என்ன பண்ணுன்னா இட் ஹெல்ப் டெவலப்பர் டு கெட் பியூட்டிஃபுல் அப்ரிசியேஷன். பிகாஸ் மொட்டை கட்டின்னு ஒரு வெப்சைட்டை கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால வந்து அதை இன்னும் அழகா காட்டுறதுக்காக we are using this. CSS meaning of house painting வச்சுக்கலாம் சந்தோஷ். ஹவுஸ் பெயிண்டிங்லாம் இல்லை, லைக் நேற்று நீங்கள் கிளாஸில் கவனிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். லைக் HTML என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும், ஒரு வெப்சைட்க்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். CSS என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை அழகுபடுத்தும். ஓகே, ஸோ வாட் யூ ஆர் சீயிங் டுடே, இப்போ ஒரு வெப்சைட்டில் என்னென்னலாம் பார்க்குறீங்க, அழகான நேவிகேஷன் பார், அதில் டெக்ஸ்ட்டு, இந்த கலரான டெக்ஸ்ட்டு, அந்த ஐகான் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே யூஸ் டு என்ஹான்ஸ் த HTML. எஸ், இதோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் HTML மட்டும் நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட் வில் லுக் லைக் திஸ். இதுதான் அந்த பிஃபோர் ஆஃப்டர் போட்டுக்கலாமா? எஸ். ஸோ வித்தவுட் CSS அது இப்படி தான் இருக்கும். வித் CSS போட்டிங்கன்னா, with the help of CSS we can embellish this kind of website to this kind of website. இப்போ புரிஞ்சுதா எதுக்கு CSS யூஸ் பண்ணுறோன்ட்டு? எஸ் அர்ஜுன், உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும், டோன்ட் வரி. ஓகே,
எப்படி நம்ம HTML-ல நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி we have tons and tons of elements properties in CSS. ஓகே, ஸோ அந்த அந்த tons and tons of ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ HTML பேசிக்கலி ஃபார் கலர். ஸோ கலர் வந்து இந்த இதெல்லாம் நான் போடுறேன், உங்களுக்கு பிபிடி போடுறேன், ஸோ யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். கலர் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கலர் கொடுக்கும். ஃபாண்ட் சைஸ்லாம் இது உங்களுக்கே தெரியும், வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே வந்திருக்கும் இந்த டேர்ம்ஸ்லாம். ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் வெயிட், டெக்ஸ்ட் அலைன், சென்டர்ல அலைன் பண்ணுமா, டெக்ஸ்ட் டெக்கரேஷன்னா கைண்ட் ஆஃப் என்ன சொல்ல, யூஆர்எல்ஸ்க்குலாம் கொடுக்கறதுலாம் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, ஸோ பாக்ஸ் மாடலிங், ஹைட்டு, வித்து, மார்ஜின் இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் வாப் இட் அப் குயிக். பேக்ரவுண்ட் கலர்லாம் செட் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட்ல இமேஜ் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னாலே இந்த இடத்துல ஒயிட் கலர் இருக்கு, இங்க பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு லோகோ இருக்கு, ஒரு ஐகான் இருக்கு. ஓகே, இட்ஸ் கால் பிஎன்ஜி. இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கு, இந்த மாதிரி இந்த இடத்துல ப்ளூ கலர் டெக்ஸ்ட் இருக்கு, நடுவில் ஆரஞ்சு, இங்க ப்ளூ, இங்க கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்கு, இந்த இடத்துல வீடியோ இருக்கு. இந்த மாதிரி அந்தந்த விஷயத்தை அந்தந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுவாங்க HTML யூஸ் பண்ணி. அதை இவ்வளோ அழகா காட்டுறதுக்கு தான் நம்ம வந்து CSS யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ரியல் டைமா பார்ப்போம் அப்கமிங் கிளாஸஸ்ல பூட்ஸ்ட்ராப் போகும்போது. லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ CSSல பார்த்தீங்க அப்படின்னா we have two kinds of CSS guys. Okay, internal CSS and external CSS. I'm just creating another file here. என்ன போடலாம், let's design start HTML. பிகாஸ் நான் உங்களுக்கு இந்த கோட் ஷேர் பண்ணல, நான் பண்ணிட்டு உங்களுக்கு explain you what I'm going to do. Stopping this port. Okay, so I'm creating another HTML site. Okay, create பண்ணிட்டு I'm having a text here. டெக்ஸ்ட்ல நான் என்ன போட்டேன்னா hello world அப்படின்னு போட்டிருக்கேன். நான் சேவ் பண்ணிட்டேன், நான் கோ லைவ் போறேன். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக இந்த டெக்ஸ்ட் இருக்கா, வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐம் கோயிங் டு கால் அ சிஎஸ்எஸ். அதுக்கு சிஎஸ்எஸ்க்கு போடுறதுக்கு இந்த மாதிரி சிஎஸ்எஸ் போட்டோம் அப்படின்னா இட்ஸ் கால் இன்லைன் சிஎஸ்எஸ். இன்லைன் சிஎஸ்எஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா கலர் கொடுக்க போறேன். கலர் என்ன கலர் கொடுக்கலாம், ஐம் ஜஸ்ட் கோயிங் ஃபார் ரெட். ஓகேவா, ரெட் கொடுத்து சேவ் பண்ணேன் அப்படின்னா என்னோட டெக்ஸ்ட் வந்து ரெட் கலர்ல மாறிடுச்சு. ஓகே, வாட் ஐம் கோயிங் டு டூ அகெயின், நான் இன்னும் என்ன பண்ணா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லயே I can able to give font family, font size. இப்போ இங்க இருக்கா, இதுக்கு வந்து ஒரு 100 பிக்சல்ஸ் தரேன். oops, ஸோ நான் ஃபாண்ட் சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், அவன் பெருசாயிட்டான். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் சென்டரில் அலைன் பண்ண போறேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா அது சென்டரில் அலைன் ஆயிரும். காட் இட். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணா, ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாமா, இமேஜ் ஆட் பண்ணிட்டு I'm just giving the source. sourceல data image I think இதுதான் இல்ல. ஓகே, இந்த இமேஜ்ல நான் சேவ் பண்ணிடுறேன். இந்த இமேஜ் இவன் இருக்கானா, இவனுக்கு வந்து நான் வந்து பார்டர் தர போறேன். ஸோ அதுக்காக I'm just having a style tag here. style, oops, style border 1 pixels. So see, we got the border for it. Okay, இதுல வந்து நம்ம நிறைய ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து இந்த இமேஜ் should be in center அப்படின்னா கூட நம்ம வந்து we can able to do that. Okay, so next with the help of CSS we can do all the things. Okay, so இந்த tag உள்ளே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா it's called inline CSS. It's called
இன்லைன் சிஎஸ்எஸ். got it. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் எக்ஸ்டர்னலா கால் பண்ண போறோம். ஸோ இப்போ I'm just having another h1 tag hello world. ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலா டெக்ஸ்ட் இருக்கா, இப்போ நான் இன்லைனா கொடுக்கல, I'm creating another file. ஓகே, style sheet dot css அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலில் what I'm having, I'm creating a class. ஓகேவா, CSS class கிரியேட் பண்ணுறதுக்கு we have to specify with a dot. ஓகே, ஹெட்டர் கிளாஸ். இந்த இடத்துல நான் என்ன வேணா நேம் போட்டுக்கலாம், லைக் தேவன் போட்டு கூட நான் கிரியேட் பண்ணிக்கலாம். டாட் தேவ். நான் இந்த தேவ்ல என்ன சொல்றேன்னா என் கலர் ஷுட் பி இன் ப்ளூ இல்லை வயலட் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அலைன் ஷுட் பி இன் சென்டர். இந்த மாதிரி நான் போட்டுட்டேன். ஓகே, வாட் ஐம் கோயிங் டு டூ, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் இந்த டேகுள்ளேயே நான் ஸ்டைலை கால் பண்ணி நான் போட்டிருந்தேன். பட் நான் இப்போ அப்படி பண்ண போறது இல்லை. ஓகேவா, நான் தனியா ஒரு ஃபைல்ல வச்சிருக்கேன் என்னோட சிஎஸ்எஸ், வேற ஏதோ ஒரு ஃபைல்ல வச்சிருக்கேன். அந்த ஃபைலை நான் கால் பண்றேன். அதை எப்படி இங்க கால் பண்ணுவேன் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் லிங்க் டேக் கொடுத்துட்டு ரிலேட்டிவ் பாத் கொடுக்கணும். ரிலேட்டிவ் பாத்தில் என்ன கைண்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்னு கேட்கணும். ஸோ ஸ்டைல் ஷீட், அதுக்கப்புறம் ஹெச்ரஃப் கொடுக்கணும். ஹெச்ரஃப்ல டாட் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா உங்க இருக்கிறது எல்லாமே வந்துடும். ஓப்ஸ், டாட் ஸ்லாஷ். இப்போ நான் சேவ் பண்றேன். இப்போ கூட எனக்கு வந்து இந்த கலர் மாறல. ஓகேவா, நான் என்ன பண்ணணும், அங்க கிரியேட் பண்ண கிளாஸை நான் உள்ள கால் பண்ணணும். என்ன போட்டேன் கிளாஸ் நேம், அங்க தேவன் போட்டேனா, ஸோ தேவன் போட்டேன், எனக்கு கலர் வந்துருச்சு. ஓகே, okay guys, so the class is very interesting, thank you Siddharth. Okay guys, so என்ன பண்ணலாம் அப்படின்னா it's already late, I'm just running out of time. So I'm just stopping my screen. Hope remaining things நாளைக்கு சேர்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் இருக்கு. wait a minute, நான் பார்த்துக்கிறேன் எத்தனை இருக்குன்ட்டு. எஸ், we have complete. ஓகே, நாளைக்கு பூட் ஸ்ட்ராப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜோதி, ஹெச்ரஃப்னா ஒன்றும் இல்லைம்மா, இட்ஸ் லைக் ரெஃபரிங் திங்ஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதி, நான் உங்க நேமை சொல்றேன், இட் ரெஃபர் யூ ரைட். அது மாதிரி நான் இங்க சிஎஸ்எஸ்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டைல் ஷீட்னு பேர் வச்சிருக்கேன். நான் ரெஃபரன்ஸ்ல ஸ்டைல் ஷீட் போட்டிருக்கேன். டாட் ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ டைரக்டரி. இப்போ நம்ம டெர்மினல்ல ஒர்க் பண்ணோம்னா சிடினா சேஞ்ச் டைரக்டரி, டிஐஆர்னா டைரக்டரி, அது மாதிரி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் மாதிரி இந்த ஃபோல்டர்ல போய் அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக. ஓகே, ஓகே கைஸ், லெட்ஸ் see you tomorrow. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு Q&A செஷன்ஸ் இருக்கு and some things are waiting for you. Yeah, yes sir, I have finished it. பிரியதர்ஷினி, ஜஸ்ட் லைக் கிளிக் கண்ட்ரோல் எஸ், அவ்வளோதான், அது சேவ் ஆயிரும். நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோர்ஸில் பண்ணியிருந்தீங்கன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஒருவேளை எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க அந்த கோர்ஸில். தேங்க்யூ கைஸ், see you tomorrow. தேங்க்யூ சோ மச் சார். கைஸ், நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த செஷன்ல கூட நம்ம பேசலாம். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், ஐ வுட் லைக் டு டெல் யூ தட் அந்த பவர் ஆஃப் கம்யூனிகேஷன் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஸோ இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க எல்லாருமே இப்போ எதுக்காக கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க மேம்? நான் தமிழ்நாட்டிலேயே தான் நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எதனால கம்யூனிகேஷன் அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில் இம்பார்ட்டன்ட்னா, இப்போ நம்ம கார்பரேட்ல ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னாலே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணணும். திங்ஸ் பட் கம்யூனிகேஷன் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்து மற்ற லாங்குவேஜ் தெரிஞ்ச பர்சன்ஸும் நம்ம ஒரே கார்பரேட்ல தான் ஒர்க் பண்ணுவோம்.
ஸோ அவங்களோட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது முக்கியம் தான். ஸோ இப்போ நாங்க இதுல ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு. இப் பாசிபிள்னா கைஸ் அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்ன்ஷிப்க்கு, கோர்ஸ்க்கு, கம்யூனிகேஷன் அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில். ஸோ இப்போ நீங்க சாஃப்ட் ஸ்கில் வந்துட்டீங்கனாலே கம்யூனிகேஷன், லாங்குவேஜ், பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில், லைஃப் ஸ்கில் இது எல்லாமே இன்க்ளூடடா தான் நாங்க பண்ணி தரோம். ஸோ நீங்க இந்த நம்பர் நோட் பண்ணிட்டு கூட நீங்க அடுத்தடுத்து எனக்கு சொல்லலாம். பாதியில பாதியில கட்டாகுதுன்னு ஒரு சிலர் போட்டிருக்கீங்க. ஸோ ஏதாவது ஒரு இருந்து இதை பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ கம்யூனிகேஷனோட பவருக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்றேன். ஸோ டக்குனு நீங்க அதுக்கு என்னவா இருக்கும்ன்றத நீங்க சொல்லுங்க. ஒரு பிளைண்டான ஒரு செயின்ட், அவருக்கு வந்து கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாத ஒரு செயின்ட் என்ன பண்றாரு, உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கண்ணு தெரியாதுன்னு அங்க இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. அப்ப ஒரு பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்கிறாரு, 4-5 பர்சன் அவரை பாஸ் பண்றாங்க, ஏதோ பேசிட்டு பேசிட்டு பாஸ் பண்றாங்க. ஃபைனலா ஒரு பர்சன் வந்து கேக்குறாரு, லைக் ஹானரபிள் செயின்ட், இங்க வந்து யாராவது போனாங்களா இந்த சைடுன்னு கேக்குறாங்க. சோ அப்ப அதுக்கு அந்த செயின்ட் என்ன சொல்றாரு, அந்த முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா மகாராஜா, இந்த சைடுல உங்களோட சோல்ஜர் அப்புறம் உங்களோட மினிஸ்டர் இதே கேள்வியை கேட்டுட்டு இந்த பக்கம் போனாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ ராஜா வந்து ஓகே ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி, ஹானரபிள் செயின்ட் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாரு. பண்றாரு அந்த ராஜா, அந்த செயின்ட்க்கு வந்து கண்ணு தெரியாதுன்னுட்டு. கண்ணு தெரியாம எப்படி இது இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க, முன்னாடி போனது சோல்ஜர், செகண்ட் போனது மினிஸ்டர், அண்ட் தேர்ட் நான் தான் மந்திரி, அப்புறம் மூணாவது ராஜான்றது நீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த செயின்ட் சொல்வாரு, ஏன்னா ஃபர்ஸ்ட் போனவன் வந்து கிழவா இந்த பக்கம் யாராவது போனாங்களா, ஏ ஓல்ட் மேன் வெதர் சம்படி பாஸ்ட் திஸ் வே அந்த மாதிரி, கிழவா இந்த பக்கம் யாராவது போனாங்களான்னு கேட்டாங்க. செகண்ட் வந்தவர் எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த சைடு யாராவது பாஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாங்க. சோ நீங்க மட்டும்தான் ரொம்ப மரியாதையா பேசுனீங்க. சோ ஒருத்தவங்க பேசுறத வச்சு அவங்க என்ன டெசிக்னேஷன்ல இருக்காங்க, என்னவா இருக்காங்கன்றத நம்மளால கெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த ஸ்டோரியோட தீம். சோ இதுதான் பவர் ஆஃப் கம்யூனிகேஷன். யாருக்கிட்ட எப்படி பேசணும், லாங்குவேஜ் ஸ்கில், த வேர்ட் அண்ட் சாய்ஸ் அண்ட் சூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இதுலதான் தெரியும். சோ கிழவா ஓல்ட் மேன் எங்க போறேன்னா, அப்ப நம்மள அவன் வந்து சோல்ஜரா தான் இருப்பான். ஏன்னா அவனோட கம்யூனிகேஷன் ஸ்லாக், லாங்குவேஜ் ஸ்கில், சூஸ் அண்ட் சாய்ஸ் ஆஃப் வேர்ட் அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சோ மினிஸ்டர் வந்து கொஞ்சம் டீசெண்டா மரியாதையா பேசுறாரு. ஆனா ராஜா தான் யாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்ன்றத தெரிஞ்சு புரிதலா பேசினாரு அப்படிங்கிறதுதான் இந்த பவர் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒருத்தவங்க நம்ம பேசுற சூஸ் அண்ட் சாய்ஸ் ஆஃப் வேர்ட் வச்சு ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் நம்மள ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. சோ கம்யூனிகேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். அண்ட் யூ ஜஸ்ட் ஹேவ் எனி டவுட், சர்டிபிகேட் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நன்றி பணம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சர்டிபிகேட்டுக்காக தான் அப்படின்னா சர்டிபிகேட்ஸ் வெளியில எவ்வளவோ கிடைக்கும் கைஸ். நீங்க எவ்வளவு கத்துக்கிறீங்கன்றதுதான் முக்கியம். ஷூர், நான் அது கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். நெக்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி சொல்லித்தர சொல்றேன். எனி அதர் திங்? ஓகே, ஷால் வி வைண்ட் அப் தி கிளாஸ் கைஸ்? ஓகே, பூஜேஸ்வரி கண்டிப்பா நம்ம ரெக்கார்டிங் வீடியோ சென்ட் பண்றதுக்கு செக் பண்ணலாம். சோ ரகிதா டவர்ஸ்ல தான் நம்ம இன்ஸ்டிடியூட் இருக்கு. நீங்க ஸ்ட்ரைட்டா கூட வரலாம். ரகிதா டவர் 5th ஃப்ளோர். ஃபோன் நம்பர் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Shall we wind up the class? Yes. Okay guys. Thank you. Last day session, அடுத்த செஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. gift vouchers எல்லாமே உண்டு. ஓகே, சோ யார் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, யார் ரெகுலரா அட்டெண்ட் பண்ணாங்கன்றதெல்லாம் வச்சு we are planning for a gift. And proper class அட்டெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா we can check for the course discount as well. கோர்ஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கறத பத்தியும் நம்ம செக் பண்ணலாம். Yes, okay. Any other questions or any other queries? There are the question queries இருக்கா? No. Okay, yeah. Sandhya, Jennifer, thank you guys. Thank you. So straight away வாங்க ரகிதா டவர்ஸ், okay? Yeah. Thank you, ma.
Sure, next class audio clear வரும். Thank you. Thank you, Sandhya. நாளைக்கு இன்னொரு குட்டி ஸ்டோரியோட வரேன்.